அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைஜஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். What is meant by digestion system? The breakdown of complex substance into simpler substance is called digestion. இந்த digestion வந்து first mouthல ஸ்டார்ட் ஆகி இந்த மவுத்ல ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் ஃபுட் பைப் மூலமா போகுது. இந்த ஃபுட் பைப் இல்லை ஓசோபோக்கஸ்ன்னுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்டொமக்குள்ளே போகுது. ஸ்டொமக்குள்ளே போய் அடுத்து இந்த ஸ்டொமக்குள்ளே போய் நெக்ஸ்ட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் மூலமாக எனர்ஜி மொத்தம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போவோம். லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து அடுத்து ரெக்டம் ஆனஸ்க்கு எண்ட் ஆகும். இப்போ ஒரு பார்ட்டோட மொத்த டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மவுத்ல ஸ்டார்ட் ஆகிற இந்த டைஜஷன் சிஸ்டம் வாயில நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா சீவ் பண்ணுறோம். சீவ் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஸ்வாலோ பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபுட் பைப் மூலமா உள்ள போகும். அடுத்து இந்த ஸ்மால் ஸ்டொமக் போகும். ஸ்டொமக்குள்ள ஒரு ஆசிட் இருக்கு. அந்த ஆசிட் பேர் தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஆசிடோட ஷார்ட் ஃபார்ம் வந்து டைலூட் HCl. அதுக்கப்புறமா அந்த ஆசிடோட ஒர்க் என்னன்னா கிருமிகளை அழிக்கிறதும் டைஜஷனை ஈஸியாக பண்ணுறது தான் அந்த ஆசிடோட வேலை. அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நேராக ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போனதுக்கு அப்புறமா அது உள்ள வில்லின்ற ஒரு இன்னர் வால், இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் உள்ள வில்லின்ற ஒரு இது இருக்கும். அது வந்து எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும். அதுதான் அதோட ஃபங்க்ஷன். அது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் உள்ளே இருக்கும். அதுக்கடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும். லார்ஜ் இன்டெஸ்டைன் உள்ளே போய் எதுக்கு அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனோட ஃபங்க்ஷன் என்னன்னா நம்ம எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். வேஸ்ட்டு ப்ராடக்ட் எல்லாம் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஸ்டோர் ஆகி அடுத்து ரெக்டமுக்கு வரும். ரெக்டமுக்கு வந்து லாஸ்ட்டாக ஆனஸில் முடிஞ்சிடும். இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் ரிலீஷன் வந்து எஜெக்ஷன். The process of intaking food is called injection. The process of taking out waste product is called egestion. Thank you.